மசாலா நான் வந்து மஞ்சள் பவுடர் பாய்க்க மாட்டேன். மஞ்சள் காய், இஞ்சி, நான் எப்போதும் சமையலில் இஞ்சி போடுவேன் ஜீரண சத்துக்கு. அப்புறம் சீரகம், மல்லி, சோம்பு, அப்புறம் 3 மிளகாய். 3 மிளகாய் வந்து பாதி பாதியாக பிச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் மசாலா பேஸ்ட்டு சாம்பாருக்கு. வைக்க போகிறோம் பட்டர் பீன்ஸ், உருளைக்கிழங்கு. இன்றைக்கி பிரியாணி செஞ்சுட்டு இந்த கூட்டுக்கறி செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு, முள்ளங்கிழங்கு, பட்டர் பீன்ஸ், கருவேப்பிலை. மசாலா போட்டுக்கலாம். கறிக்கு வந்து இந்த பவுடர் போடுறேன், ப்ரெசர்வ் பவுடர். இது வயசானவங்களுக்கு கூட கொடுக்கலாம். கால் கை மூட்டு வலி, இடுப்பு வலி, அப்புறம் நடக்க முடியாதவங்க, மெனோபாஸ் ஆயிடுச்சு, பீரியட்டே வராமல் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இது என்னென்னா, இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா, கஸ்தூரி துமரை, கொரியாண்டர் சீட், மல்லி, அப்புறம் பிளாக் பேப்பர், கருப்பு, என்னது அது பேர் என்ன, பிளாக் பேப்பர், தமிழில் இன்றைக்கி சரியாக வரல, மஸ்டர்ட் சீட்ஸ், கடுகு, கருப்பு மிளகு, அப்புறம் வந்து ட்ரை ஜிஞ்சர் சுக்கு, அப்புறம் அரிஸ்தபிலி, பெருங்காயம், எசஃபிடா, தேல் பேப்பர், கண்டம் திப்பிலி, and some other herbs. Add just 2 spoon powder and all made of our homes. ஸோ இது வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட். இது ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக போட போகிறோம். அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். தேங்காய் பால் ஊற்றிட்டோம். அந்த பவுடர் போட்டுட்டோம். ஒரு ஸ்பூனு இதில் அந்த பவுடர் போட்டோம். இப்போ வந்து இந்து உப்பு போட போகிறோம். இந்த கறி வந்து அப்படியே அதுவே கொதித்து ரெடி ஆயிரும். இதில் வந்து எண்ணெய்லாம் போட தேவையில்லை, அதுவே கொதித்து வந்துடும். கொதிக்கும் போது கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்ற போகிறோம், அவ்வளோதான். போதும். வயசானவங்களுக்கு இந்த உப்பு, இவ்வளோ உப்பு போதும். ஏன்னா உப்பு கொஞ்சம் கம்மியாக போடணும். உப்பும் சீனியர் சர்க்கரை இதெல்லாம் குறைச்சிடணும். இந்த உப்பு போதும், கரெக்டாக இருந்தால் போதும் டேஸ்ட்டுக்கு. நீங்கள் அப்பப்போ செக் பண்ணணும், அந்த பருப்புலாம் வெந்துருச்சா நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கறி வந்து மருந்து செலவு கறின்னு சொல்லுவாங்க மலேசியாவில். இந்த கறி நம்ம வந்து அந்த ப்ரெசர்வ் பவுடர்லாம் போட்டிருக்கோம். இது வயசானவங்களுக்கு ரொம்ப பொருந்தும். இந்த இடுப்பு வலி உள்ளவங்க, கால் கை மூட்டு வலி உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. கர்ப்பப்பை வலிக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கெலாம் ரொம்ப நல்லது. நம்மளுக்கு வந்து பிரசவம் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இது கொடுக்கணும் இல்லை, வயசானவங்களை சாப்பிட்லாம். பருப்பு ஒன்றும் வேகலை, செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ பருப்பு வெந்துருச்சா அப்படின்ட்டு. அப்புறம் அந்த உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சான்னு முள்ளுக்கண்டியில் குத்தி பாருங்கள். உருளைக்கிழங்கு ஏன் நல்லா வேகணும்னா, பிகாஸ் அப்போ தான் நம்ம அந்த வயசானவங்க நல்லா பிசைஞ்சி சாப்பிட முடியும். உருளைக்கிழங்கு நல்லா மையாக இருக்கும், அப்போ தான் அவங்க பிசைஞ்சி சாப்பிட முடியும். ஏன்னா அவங்களுக்குலாம் பல்லுலாம் மெதுவாக இருக்கும்ல, அதனால. இது யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்கிறேன், அனுபவிக்கிறேன். சில நேரம் பருப்பு வந்து அதிலே போட்டுருவோம், ஆனால் வேகிறதுக்கு கஷ்டம். அதில் நல்ல சாம்பார் கறி வேணும்னா, இல்லை பருப்பு கூட்டு எதாவது வேணும்னா, ஸோ இந்த மாதிரி பருப்பு கூட்டுலாம் வைக்கிறோன்னா, பருப்பு நீங்கள் தனியாக வேக வைக்கணும். ஸோ யூ நீட் டு குக் த டால், lentil separately until well cooked, then blend it, make it paste and make the sambar. ஸோ அது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஆக்சுவலி நானும் தவறு பண்ணுறேன் சில நேரம், கூட்டு சரியாக வச்சுருக்கேன், ஆனால் பருப்பு தான் வேகிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ செப்ரேட்டாக நம்ம வேக வச்சோம்னா இப்போ ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கூட்டுக்கறி வைக்கிறதுக்கு. நான் செய்கிற தவறு நிறைய பேர் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த பருப்பு வேகிறதுக்கு கறியோடு சேர்ந்து. ஏன்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கோம்ல, ஸோ நம்ம தனித்தனியாக வேக வச்சா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பருப்பு நல்லா வேக வச்சுட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அப்புறம் நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு கறி வச்சா நல்லது. நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஐ மீன் the curry is very nice. But then what we have to do, and we have to cook separately the lentil, make it paste and put the curry powder and all that. Then put the vegetables. It's easy to make, instant, faster.
But this one is traditional way of making it. Put everything inside, cooked well. So the cooking time is the taking time. ஒரு 45 மினிட்ஸ் பிடிக்குது இந்த கறி செய்கிறதுக்கு. நல்ல கறி கிடைக்க தேங்காய் பால்லாம் ஊற்றி கறி வைக்கிறது நல்லா இருக்குது ஆக்சுவலி. உரக்கினுச்சுன்னா உரப்பாக இருந்துச்சுன்னா உன்னால் உரப்பை சாப்பிட முடியலன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் போடலாம். இதில் செராய் கூட போடலாம், இல்லைன்னா லெமன் கிராஸ் சீட் இலைன்னு சொல்லுவாங்க, அது போடலாம் வாசனைக்கு. இல்லைன்னா பே லீஃப் போடலாம். வாசனை வேணும்னா டவுன் பண்டாங் அப்படி போடலாம். அது ஒரு வாசனை இலைங்க போடலாம் ஆக்சுவலி. மல்லித்தாள் போடலாம் வாசனைக்கு. செராய்னா எப்படி இருக்குன்னா லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, அது போட்டால் கூட வாசனையாக இருக்கும் சாப்பாடு. இல்லைன்னா எலுமிச்சிக்காய் இலை போடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். செய்ய போகிறோன்னா பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த பஜ்ஜி மிளகாய், கொஞ்சம் உரப்பு குறைவாக இருக்கும் பஜ்ஜி மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டேன். நம்மக்கிட்ட பட்டன் மஷ்ரூம் தான், அதனால் கொனாக்கி மஷ்ரூம் தலையை மட்டும் வெட்டிக்கிட்டேன். அப்புறம் வந்து வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டேன். மீன், சைவ மீன், இது சைவ மீன் சொல்லுவாங்க, இது கருவாடு மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் வந்து முள்ளங்கி கிழங்கு துருவல், கேரட் துருவல், இது மட்டும்தான் நான் பிரியாணி செய்கிறதுக்கு ஐட்டம். அந்த வெங்காயம் வெட்டி வச்ச வெங்காயமும் அந்த சைவ மீனில் கட் பண்ணி வச்ச சைவ மீன் கருவாடு மாதிரி கட் பண்ணி வச்சோன்னே, ஸோ அந்த சைவ மீனை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். மொறுன்னு பொரிக்கணும். ஸோ கொஞ்சம் க்ரன்ச்சியாக. ஸோ அது கிளாஸ் மாதிரி அனியன் இருக்கு, எடுக்க வேணாம். அது கொஞ்சம் மொறுன்னு தான் பிரியாணி நல்லாயிருக்கும். நான் வந்து எந்த ஸ்பைசஸும் போடலை பிரியாணியில். பிரியாணி தூளோ எதுவுமே இல்லை. இது ஒரு பாஸ்மதி பிரியாணி மட்டும்தான். தாஜ்மஹால் பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் என்ன அரிசி யூஸ் பண்ணுறேன்னு அப்புறம் பாருங்கள். இப்போது இந்த மீனை வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா பொரியட்டும் அனியனோடு சேர்ந்து. இது வந்து நான் உப்புலாம் எதுவும் சீ சால்ட்டு இதெல்லாம் எதுவுமே போடலை. ஸோ வெறும் மீனும் வெங்காயம் மட்டும்தான் பொரித்து எடுத்துக்கிறோம், சைவ மீனும். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த கேரட்டு துருவந்து முள்ளங்கிழங்கு, முள்ளங்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தோன்னா, ஸோ இப்போ நம்ம லேசாக வதக்குறோம் அனல் மெதுவாக வச்சு. நான் ஊற்றின எண்ணெய் வந்து இன்றைக்கி பாய்ச்ச எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய். ஸோ கொஞ்சம் பச்சை வாடை போனோன்னே வதத்துட்டோன்னே, நான் ஏன் சோறோடு சேர்த்து வேக வைக்கலன்னா, பிகாஸ் அது வந்து சவாயிரும், ஐ மீன் நாட் நைஸ். ஸோ அது கொலன்னு இருக்க வேணாமல். ஸோ இந்த மாதிரி வதட்டி வச்சுட்டா நம்ம பிரியாணி வெந்தோனி, அரிசி வெந்தோனி இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட பிரியாணி வேலை. வதக்க வேண்டியதான், எவ்வளோ வதக்க முடியுமோ வதக்க வேண்டியதான். சாரி, ஒரு நல்ல ஸ்மெல் கிடைக்கும், அது வரைக்கும் வதக்க வேண்டியதான். உங்களுக்கே ஃபீல் பண்ண அந்த பச்சை வாசனை போகாமல் இருக்கிறதுக்கு, ஐ மீன் அந்த பச்சை வாசனை போகிறது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஸ்மெல் கிடைக்கும், ஒரு வாசனை வரும், அப்படின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். காய்கறி ரொம்பையும் வேக வைக்கக்கூடாது. ஸோ பச்சை காய்கறினால் கொஞ்சம் ரா சாப்பிட்டா நல்லது, ஹெல்த்தி. இதை போட்டுக்கலாம். இந்த அரைச்ச விழுது வந்து என்ன இருக்குன்னா, மஞ்சள் காய் அரைச்சது, நான் பவுட்ரு யூஸ் பண்ணேன். மஞ்சள் காய், இஞ்சி, பூண்டு போட்டோம். உப்பு போட்டோன்னே கிண்டிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டோம். ஸோ அது நல்லா வேகும் தேங்காய் எண்ணெயோட. நான் எண்ணெய் பாய்ச்சி தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக தான் விட்ருக்கேன், ரொம்ப இல்லை. இப்போது இந்த அரிசி வந்து என்ன அரிசினா, பொன்னி அரிசி, தாஜ்மஹால் பராஸ் ஹர்பு ஃபைஸா. ஸோ இதுதான் அந்த பொன்னி அரிசி ஆக்சுவலி. இதில் வந்து மெஷர்மெண்ட்டு கப் இருங்க நான் கட்டுறேன். அரிசி போட்டுட்டேன், அரிசி வந்து போட்டுயாச்சு. ஸோ கொஞ்சம் தட்டி ஒரு அடுப்பு நிப்பாட்டேன். சரி, அரிசி போட்டுட்டேன். ஸோ இந்த அரிசியோடு இந்த போட்டல இஞ்சி, பூண்டு, மஞ்சக்காய் அரைச்சிது, ஸோ இதெல்லாம் சேர்த்து இது வறுத்தேன். கொஞ்சோண்டு இந்த டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. இந்த டேஸ்ட் வந்து இது வந்து சிக்கன் ரைஸ், இப்போ சிக்கன் ரைஸ் கூட செய்யலாம். ஐ மீன் சைனீஸ் சிக்கன் ரைஸ் ஒரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன், பட் வெஜிடேரியன் தான். ஸோ அது கூட இந்த மாதிரி ரைஸ் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த கப்பில் தான் அந்த அரிசி எடுத்தேன். ஸோ இந்த கப்பில், ஸோ அந்த கப்பில் அதே அளவு தண்ணி.
வந்து நம்ம பே லீஃப் போடலாம். பே லீஃப் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக வாசனையாக இருக்கும் ஆக்சுவலி இந்த ரைஸ்க்கு. ஸோ இது வந்து இங்கே இந்த மாதிரி மஞ்சள் கலர் பிரியாணி ரைஸ் ரொம்ப ஃபேமஸ் இங்கே மலேசியாவில். இதை நாசி குனிங் கூட சொல்லுவாங்க. பட் இந்த நாசி குனிங் வந்து தேங்காய் பால்லாம் ஊற்றுவாங்க. நான் தேங்காய் பால் யூஸ் பண்ணலை. நாசி குனிங் வந்து ஸ்டிக்கி ரைஸோடு செய்வாங்க, புழுர் அரிசியில். பட் நான் பச்சை அரிசியில் செய்கிறேன். ஆனால் காய்கறிலாம் ஆட் பண்ணி நம்ம வெஜிடேரியன் பொரிச்சு வச்சோம் அதெல்லாம் ஒரு கலவை பண்ணி அது நம்ம பிரியாணி ஆக்கி செய்கிறோம். இதில் வந்து 2 கப் தண்ணி ஊற்றுனேன் ஆக்சுவலி. அப்போ தான் அது நல்லா வேகும். 2.5 கப் தண்ணி கூட ஊற்றலாம் ஆக்சுவலி. நம்மளுக்கு அந்த சாதம் தானே வேணும். ஸோ சோறு வெந்தோனி அப்புறம் தான் நம்ம கிண்ட போகிறோம். ஸோ தட்ஸ் ஈஸி வே. ஏன்னா இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது வேகிறதுக்கு. பிரியாணி வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், பிரியாணி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதில் என்ன பண்ண போகிறோம், அந்த காய்கறி வதத்தோம்ல அது கொட்ட போகிறோம். அதோடு சேர்த்து அந்த மீன், சைவ மீன் பொரிச்சு வச்ச வெங்காயம் எல்லாமே நம்ம வந்து அப்படியே கிண்டி விட போகிறோம். இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கம்மா. அம்மா தாயா அன்னிபூர்ணி அம்மா காப்பாத்து காட்டு அன்னபூர்ணி. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. கறி எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க. கறி எப்படிமா இருக்கு? இல்லை நீங்கள் சாப்பிடுங்க. கறி எப்படி இருக்கு நீங்கள் மாதிரி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. கறி எப்படி இருக்கு? கறி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இல்லை கறி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நல்லா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கம்மா. ஏன் இப்படிலாம் செய்கிறீங்க? நல்லா இருக்கு. அப்படி நல்லா இருக்குலாம் சொல்ல வேணாம். என்ன குறையா இருக்கா சொல்லுங்கள். டேஸ்ட்டாக இருக்கா, உப்பு குறைவாக இருக்கா, இல்லை எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? உப்புலாம் கரெக்டாக இருக்கா சொல்லுங்கம்மா. எப்படி இருக்கு? நல்லா இருக்குமே, எல்லாம் கரெக்டாக இருக்கு. உப்பு குறைவாக இருக்கா கூட இருக்கா? உப்பு குறைவாக இருக்கா கூட இருக்கா? இல்லை எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஓகே சொல்லக்கூடாது. எப்படிமா இருக்கு இப்போ சொல்லுங்க. நல்லா இருக்கா? உண்மையா? ஓகே. உண்மையா நல்லா இருக்கா? நிஜமா உண்மையா நல்லா இருக்கா? நல்லா. சரி.